அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். சமய கல்வி எனப்படுவது மக்களை பக்குவப்படுத்துவதற்கு உதவக்கூடியதாய் இருந்து வருவதை உலக வரலாற்றின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். சமயம் என்று இந்த சொல்லே சமைத்தல் அல்லது பக்குவப்படுத்துதல் என்ற சொல்லிலிருந்துதான் வருகிறது. நாமே இன்றைக்கு உணவு செய்வதைத்தான் சமைத்தும் தொழில் என்று பெயரிட்டு அழைக்கிறோம். அதிலே இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய நெல் வகைகள், காய்கறிகள், கனி வகைகள் இவற்றையெல்லாம் பக்குவப்படுத்துவதற்கு நீரிலிட்டும் நெருப்பிலிட்டும் அதை பக்குவப்படுத்தி உண்பதற்கு சுவை கூட்டி கொடுப்பதாலே இந்த உடம்பு பயன்பெறும் விதமாக அந்த தொழிலுக்கு சமைக்கும் தொழில் என்று பெயர் வைக்கிறோம். அதிலிருந்து தான் சமைத்தல் என்ற அளவில் உள்ளம் பக்குவப்படச் செய்வதாய் இருக்கக்கூடிய கோட்பாடுகளுக்கு சமயம் என்று பெயரிட்டு அழைக்க பார்க்கிறோம். அப்படி மனிதனை எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற இயல்பு நிலையிலிருந்து மாற்றி என்ற அந்த மாதிரி ஒரு கட்டுக்கடங்காத நிலையிலிருந்து மாற்றி அவனை ஏதோ ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளை நோக்கி நகரும்படியாய் செய்யக்கூடிய சிறப்பு இந்த சமயத்திற்கு இருந்து வர பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த சமய கோட்பாடுகளை பல்வேறு காலங்களிலே பலரும் முன்னெடுத்து வளர்த்து வந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. அப்படி முன்னெடுத்தவர்களிலே ஆச்சாரியர்களாக இருந்து அவரவர்கள் வாழ்ந்த காலத்திலே அந்தந்த காலத்தில் இருந்து வந்த சமூக அமைப்பு, அதிலே ஏற்பட்ட தாக்கம் இவற்றையெல்லாம் கொண்டு ஆங்காங்கே பல்வேறு மாற்றங்களும் நடந்து வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அப்படி நடந்த மாற்றங்களிலே அந்தந்த காலத்திற்கு பயன்பெற்றவாறு பல்வேறு ஆச்சாரியர்கள் தோன்றி அப்போது இருந்த மக்களுக்கு, அப்போது இருந்த சமூக சூழலுக்கு உபதேசங்களை செய்து வைத்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. இந்திய நாட்டினுடைய தொன்மைக்கு சான்றாக பல ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து சமய ஆச்சாரியர்கள் துறவிகளாகவும், இன்னும் சிலர் இல்லறம் ஏற்றவர்களாகவும், சிலர் சீடர்களோடு வாழ்ந்தவர்களாகவும், சிலர் சீடர்களையெல்லாம் சேர்த்து கொள்ளாமலேயே தத்தம் போக்கில் தனித்தனியே வாழ்ந்து வந்திருக்கக்கூடியதை வரலாற்றின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படி வாழ்ந்த ஆச்சாரியர்களுக்குள்ளே பெண்களுக்கு ஒரு இடத்தையும் இந்திய பண்பாட்டியலில் நாம் பார்க்க முடிகிறது. பிரபலமாக காரைக்கால் அம்மையார், ஆண்டாள் நாச்சியார், அக்கமகாதேவி, மீராபாய் போன்ற துறவியர்களை வாழ்ந்த அந்த ஒரு வாழ்க்கை அமைப்பை இறைவனை நோக்கி மனதை செலுத்தி தங்களை இறைவனுக்கு உரியவர்களாகவே பாவித்து அதன் மூலமாக அவர்கள் அறிந்து கொண்ட தத்துவ கோட்பாடுகளை எளிமையான மொழியிலே எல்லோருக்கும் சென்றடையும்படியாக செய்தார்கள் என்பது அவர்களுடைய சிறப்பாக இருக்க பார்க்கிறோம். அதிலும் கூட காலந்தோறும் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஏதோ ஒரு சமய பிரிவு அல்லது உட்பிரிவுக்குள்ளே இது போன்ற பெண் துறவியர்கள் தோன்றி அவர்களாலே சமயம் மீட்டெடுக்கப்பட்டதையும் அந்த காலத்திலே சமூக அமைப்பிற்கு தேவையான செய்திகள் வழங்கப்பட்டதையும் ஒரு மரபு போலே இருக்க பார்க்கிறோம். அந்த விதத்தில்தான் இன்றைக்கு நாம் லல்லேஸ்வரி என்ற அம்மையாரை பற்றி பார்க்கவிருக்கிறோம். லால்தேத் என்றுதான் இவர் பிரபலமாக அறியப்படுகிறார். மேலை நாட்டு அறிஞர்கள் இந்தியாவினுடைய தத்துவயியலை வாசிக்க வந்தபோது அவர்கள் இதிலே இருந்த தொன்மங்களிலால் ஈர்க்கப்பட்டார்கள். அந்த பகுதிகளிலெல்லாம் வேட்டையாடிய சமூகங்கள் வாழ்ந்து வந்த காலத்திலேயே இங்கே தத்துவ கோட்பாடுகள் வகுக்கப்பெற்றும் ஆன்ம சிந்தனைக்கு அடிகோலப்பட்டிருப்பதையும் பார்த்து வியந்த அவர்கள் பல்வேறு ஆச்சாரியர்களுடைய வாசகங்களையும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் தொகுத்து கொடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த விதத்தில்தான் லல்லேஸ்வரி என்ற இந்த அம்மையார். இவர் காஷ்மீர தேசத்தைச் சேர்ந்தவர். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் வாழ்ந்த காலத்தை பற்றியெல்லாம் கிடைக்கக்கூடிய செய்திகள் மிகவும் அரிதானவை. அதை வைத்து பார்க்கும் பொழுது 14ஆம் நூற்றாண்டில் 1320 வாக்கிலே இந்த அம்மையார் பிறந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அறியப்படுகிறது. காஷ்மீர தேசத்தில் அதை கஷ்யப மகரிஷியினுடைய தேசமாக நம்முடைய வரலாறு பதிவு செய்கிறது. அங்கே வேதபாகங்களை ஆய்ந்து அதில் இருக்கக்கூடிய தத்துவ கோட்பாடுகளை பற்றி விசாரம் செய்யக்கூடிய பன்னெடுங்காலமாக தொடர்ந்து வந்த மரபினுடைய தலைமை பீடமாக காஷ்மீர தேசம் அறியப்படுகிறது. அதனால்தான் அங்கே இருக்கக்கூடிய சாரதாம்பிகையினுடைய கோயிலுக்கு தத்துவ ஆச்சாரியர்கள் எல்லாம் சென்று அங்கே கிடைக்கக்கூடிய பிரம்மசூத்திரம் முதலிய நூல்களை
வாசித்தும் அதற்கு பொருள் எழுதியும் வந்திருப்பதையும் வரலாற்றின் மூலமாக அறிய முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான பூமியில்தான் 1320 ஆண்டு வாக்கிலே இந்த அம்மையாரினுடைய அவதாரம். அந்த பகுதிகளிலே பிரசித்தி பெற்று விளங்கிய வேத அந்தனர் மரபிலே தோன்றியவர். இவருக்கு லல்லேஸ்வரி என்று அவருடைய பெற்றோர்கள் திருநாமம் சாத்தினார்கள். அது அந்த பகுதியிலே இந்த காஷ்மீர பண்டிதர்களினுடைய பல்வேறு முக்கிய தெய்வங்களில் ஒருத்தியாக வணங்கப்படும் அன்னை ஆதிசக்தியின் வடிவம். பேச்சு வழக்கிலே லல்லா என்றும் லால்தே என்றும் அழைக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வந்திருக்கிறாள் இந்த அம்மையார். 20 வயது இந்த திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய பிராயம். அந்த வயதிலே திருமணமும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் இருக்கும் வழக்கத்தின்படி திருமணத்திற்கு பிறகு இந்த அம்மையாருக்கு பத்மாவதி என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. அந்த அம்மையார் திருமண வாழ்க்கை, அதை பற்றி செய்திகள் நமக்கு நேரடியாக கிடைக்கவில்லை என்றாலும் இவருடைய பாடல்களை வைத்து அதிலே அஸ்திரமான ஒரு வாழ்க்கை, அதாவது மனித வாழ்க்கை என்பது நிலையற்றது என்பதை பற்றி நிறைய குறிப்புகள் இருந்து வர பார்க்க முடிகிறது. அப்படியாக அறியக்கூடிய குறிப்புகளை வைத்துத்தான் இந்த அம்மையாருடைய திருமண வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கையாக இருந்திருக்க வாய்ப்பில்லை என்றும், அதிலிருந்து விலகிவிட்டால் இந்த அம்மையார் என்பதையும் ஒருவாறு யூகிக்க முடிகிறது. அப்படி விலகியவள் இந்த சம்பிரதாயத்திலே சமய கோட்பாடுகளில் பால் ஈர்க்கப்பட்டு மனதிற்கு நிம்மதி தரக்கூடியதாய், அதிலும் முடிவற்ற நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கக்கூடியது இறைவனுடைய திருச்சன்னிதானம்தான் என்பதை கண்டு அடைந்து அதிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். அப்படி நெறிப்படுத்தி கொண்டவள் அந்த சமய கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு அம்மையார் அந்த பகுதிகளில் அப்போது பிரசித்தமாக இருந்த சைவ சமயத்தை நாடி, அந்த சைவ சமய பிரிவுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய திரீகா சைவம் என்றழைக்கப்படும் சைவ சமய அந்த பிரிவை சேர்ந்த ஆச்சாரியர்களிடம் சமய கல்வியை கற்று முறைப்படி தீட்சை பெற்றுக்கொண்டு அவர்களாலே பயிற்றுவிக்கப்பட்ட அந்த சமய கோட்பாடுகளை இன்னும் அநேக மக்களுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய அரும்பணியிலே ஈடுபட்டாள். சமய கல்வி என்று எடுத்துக்கொண்டால் அது வழி வழியாக, வாழையடி வாழையாக அடுத்தடுத்தடுத்தவர்களுக்கு வந்து சேரும்படியாக செய்வதுதான் அந்த சமயத்தினுடைய தாத்பரியத்தை எல்லோருக்கும் எடுத்துச் செல்ல உதவியாக இருக்கும். அதனால்தான் சமய கல்வியை போதிப்பவர்கள் நிறுவனங்களாக நிறுவி மடங்கள் மூலமாகவும் சமய கல்லூரிகள் மூலமாகவும் பள்ளிகள் மூலமாக அதை நல்ல விதத்திலே வளர்த்து வருவதை பார்க்கிறோம். அதன்படிக்கு இங்கேயும் திரீகா சைவம் என்றழைக்கப்படும் அந்த காஷ்மீர தேசத்து சைவ பிரிவை கற்றுத் தேர்ந்த அம்மையார் அதை இன்னும் எளிய மக்களுக்கு எடுத்துச் சென்று அவர்கள் வாழ்க்கை மேன்மையுறும்படியாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அதனால் அந்த சமயத்தினுடைய தாத்பரியத்தின்படி துறவரம் ஏற்று, அங்கே ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த துறவரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகலும் இரவும் வெவ்வேறு இடத்திலே தங்கும்படியாக, இவர்களையெல்லாம் கிராமியைக ராத்திரர் என்று அழைப்பார்கள். அதாவது ஒரு கிராமத்திலே ஒரு இரவுக்கு மேலே தங்க மாட்டார்கள். ஏனென்றால் அப்படி தங்கி பழகிவிட்டால் இந்த ஊரிலே யார் வீட்டில் நமக்கு உணவு கிடைக்கும், யார் நம்மை சரியாக பார்த்து கொள்வார்கள் என்பதை அறிந்து கொண்டால் அங்கேயே தங்கிவிடலாம் என்ற ஒரு எண்ணம் வந்துவிடும். அதனால் இவர்கள் அதிலிருந்து ஒரு இரவுக்கு மேலே அந்த ஊரில் தங்கக்கூடாது என்ற விதியின்படி அடுத்தடுத்து நகரக்கூடியவர்களாக இருந்து வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அப்படி இந்த அம்மையாரும் காலிலே பாதரட்சை அணிந்து கொள்ளாது காஷ்மீர தேசத்து கடுங்குளிரிலும் பகலும் இரவும் யாத்திரை செய்து அங்கே இருக்கக்கூடிய சின்ன கிராமங்களுக்கெல்லாம் சென்று சமய கோட்பாட்டை வலியுறுத்தி அவர்கள் பேச்சு மொழியிலே அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய தத்துவங்களாக அவற்றை மாற்றி எளிமையாக புரிந்து கொள்ள உதாரணங்கள், அதிலும் நாம் நாள்தோறும் அன்றாட வாழ்விலே பார்க்கக்கூடிய உதாரணங்களையெல்லாம் வைத்து சொல்லி வச்சனங்களாக பாடினாள். அதற்கு அந்த பகுதிகளிலே இருந்து வந்த அபப்ராம்ச பிராகிருதம் என்ற ஒரு மொழி, அந்த மொழி அமைப்பிலேத்தான் இந்த அம்மையாரினுடைய பாடல்கள் இருந்து வர பார்க்கிறோம். ஆனால் 14ஆம் நூற்றாண்டு காஷ்மீர தேசம் என்பது அந்த பகுதிகளில் நடந்த படையெடுப்புகளாலே பல்வேறு மொழிகள், பல்வேறு சமய கோட்பாடுகள், பல்வேறு சமய உட்பிரிவுகள் எல்லாம் கூட அங்கே ஊடுருவி இருந்த காலம். பாரசீகம் முதலிய மொழிகள் அங்கே அப்போது வழக்கத்தில் இருந்து வந்ததை பார்க்க முடிகிறது. பல இடங்களிலும் சூஃபியிசம் என்று அழைக்கக்கூடிய சூஃபி
துறவிகள் அவர்களுடைய தாக்கமும் மக்களிடத்தே வெகுவாக பரவியிருக்க வாய்ப்புகளையும் அறிய முடிகிறது. அதனால் இந்த அம்மையார் அவற்றிலுள்ள எல்லா கோட்பாட்டுகளையும் ஒன்று திரட்டியது போலே சில இடங்களில் அவளுடைய வாக்கு கவிதைகளிலே, வச்சன கவிதைகளிலே வைத்து பாடும் விதமாக அதனுடைய தாத்பரியத்தை அமைத்து பாடியிருப்பதையும் உணர்கிறோம். இப்படி இந்த நிலை தொடர 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 அம்மையாரினுடைய பிரபலமும் அம்மையாரினுடைய பெயரும் பல மக்களையும் சென்றடையும்படியாக ஆகிவிட்டது. அப்படி எளிமையாக கொண்டு சென்ற அந்த கவிதைகளை ஒரு 285 கவிதைகளை வாக்கு கவிதைகள் அல்லது வச்சன கவிதைகள் என்ற அளவிலே தொகுத்து அவற்றை வகைப்படுத்தி அதிலே மனித வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களாக, அதாவது அன்றாட வாழ்க்கைக்கு சமூகத்திலே அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு தேவையான கருத்துக்களாகவும், இறைவனை நாடி இருப்பதினாலே வாழ்க்கை இன்பமயமாய் ஆகக்கூடியதை வலியுறுத்துவதாக கவிதைகள் என்றும் அவற்றை தனித்தனியே பகுத்து ஒன்று திரட்டி 285 பாடல்களாக பாடி அவற்றை பிரபலமடையவும் செய்திருக்கிறார்கள். திரீகா சைவம் என்றழைக்கப்படும் காஷ்மீர சைவ சமய கோட்பாடுகளினுடைய தாக்கம் இந்த அம்மையாரினுடைய பாடல்களிலே அதிகம் இருக்க பார்க்கலாம். ஆனால் பேச்சு வழக்கில் அந்த பாடல்கள் அமைந்திருந்ததுதான் அந்த பாடல்களினுடைய பிரபலத்திற்கு காரணமாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த காலத்தில் அப்போது அங்கே பாரசீகம் முதலிய மொழிகள், அரபி முதலிய மொழிகள் முதலியவை கூட அந்த பக்கத்திலே மக்களினுடைய அன்றாட பேச்சு வழக்கிலே வந்துவிட்ட காலம். அதனால் அந்த மொழிகளிலே பாடப்பட்டு அவற்றினுடைய தாக்கம் இந்த அபப்ரம்ச பிராகிருதத்தோடு கூடிய பாடல்களில் ஏற்பட்டு அவற்றை பாடி பிரபல்யப்படுத்தியதால் எளிமையான மக்கள் வரையிலும் கூட லால்தேவனுடைய பாடல்கள் சென்று சேர்ந்தது. அவற்றை ஏற்றுக்கொண்ட மக்கள் அம்மையாரை தங்களுக்கான தூதுவராக, தங்களிடத்தே நன்மையை பரப்ப வந்த தெய்வத்தினுடைய அம்சம் பொருந்தியவளாகவே பார்த்தார்கள். சில இடங்களில் அம்மையார் வழிபடவும் பட்டிருப்பதை அறிய முடிகிறது. ஆனால் அம்மையாரினுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றில் நிகழ்ந்த அற்புதங்களை பற்றியோ அல்லது அவள் சந்தித்தவர்களை பற்றியோ அல்லது அவள் யாத்திரை மேற்கொண்டு சென்று தரிசித்த தலங்களை பற்றியோ குறிப்புகள் நமக்கு கிடைக்கவில்லை. அதை தாண்டி அந்த பாடல்களை வைத்து கொண்டுதான் அம்மையாரினுடைய எண்ண ஓட்டம், அவளுடைய கோட்பாடுகள், அவள் அடைந்திருந்த அந்த பக்குவ நிலை முதலியவற்றை நாம் ஒருவாறு யூகிக்க முடிகிறது. லல்லேஸ்வரி என்று அழைக்கப்படும் அந்த பகுதியில் இருந்த அம்பிகையினுடைய பெயரை தாங்கிய லால்தேவ் என்னும் இந்த அம்மையார் அந்த இறைவியின் வடிவமாகவே வந்து எங்களையெல்லாம் வாழ்விக்க வந்தாள் என்று பொதுமக்கள் கொண்டாடக்கூடிய அமைப்பிலே இன்றைக்கும் காஷ்மீர தேசத்தினுடைய சமய கோட்பாடுகளை பற்றி படிக்கும் போதோ அல்லது இந்தியாவினுடைய 14ஆம் நூற்றாண்டு சமய கோட்பாடுகளை படிக்கும் போதோ எப்படி தென்னகத்திலே காரைக்கால் அம்மையார், ஆண்டாள், அக்கமாதேவி முதலிய பெண் துறவியரை முதன்மைப்படுத்தி பேசுகிறோமோ அதுபோலே லல்லேஸ்வரி ஆகிற லால்தேவ் இந்த அம்மையாரினுடைய பாடல்களையும் சேர்த்து தொகுத்துத்தான் பாட முடிகிறது. அம்மையாரினுடைய அந்த இறுதி காலத்தை பற்றி அதிகம் செய்திகள் கிடைக்கவில்லை என்றாலும் 1370 வாக்கிலே அம்மையார் ஒரு 50-55 வயது ஆகியிருந்த போது இறைவனோடு இரண்டர கலந்திருக்க வேண்டும் என்று யூகிக்க முடிகிறது. அந்த பகுதிகளில் என்ன வழக்கம் இருந்ததோ, ஆனால் அம்மையார் ஒரு துறவரம் ஏற்று துறவி போலே வாழ்ந்ததாலே அவருடைய பூத உடல் அடக்கம் செய்யப்பட்டு அதற்கு மேலே ஒரு சமாதி பிரதிஷ்டை போலே செய்யப்பட்டு வழிபாட்டில் இருந்து வர பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட காஷ்மீரத்திலே இந்த அம்மையார் அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு இடமாக, சமாதியாக அதை கருதி அங்கே சென்று மத வேறுபாடுகளை கடந்து எல்லா மக்களும் அம்மையாரிடம் தங்களுக்கான மனநிம்மதியை தேடி சென்று போய் வழிபடுகிறார்கள். 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே காஷ்மீரம் போன்ற கடுமையான பனிப்பிரதேசத்தில், மலைப்பிரதேசத்தில் தனி ஒரு பெண்ணாக இருந்து பக்குவநிலை அடைந்த லல்லேஸ்வரி அம்மையார் மூலமாக எளிய மக்கள் அவர்கள் அளந்து கொள்ளக்கூடிய மொழியிலே அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய உதாரணங்களை, இயற்கை உதாரணங்களை எல்லாம் காட்டி அவர்களை நெறிப்படுத்தி இருக்கிறார் இந்த அம்மையார். அவளுடைய நினைவோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.